சொத்து வரி உயர்வு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். இபிஎஸ் தனது கண்டனங்கள்ல என்னென்ன விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சொத்து வரி உயர்வு என்ற பெயரில் தமிழக மக்களின் பாக்கெட்டிலிருந்து பணத்தை பிடுங்கும் திமுக அரசு என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் மாநகராட்சி நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்களை குறிப்பிட்டும் அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு மற்றும் சொத்து வரி உயர்த்தப்படும் போதெல்லாம் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு என மறைமுகமாக உள்ளடக்கியது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மயானம் அமைக்க தனியாருக்கு அனுமதி வழங்குவது குறித்தும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 3% தான் சம்பள உயர்வு என்றும், ஆனால் ஏற்கனவே 100% மின் கட்டண உயர்வை அறிவித்ததுடன் ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு மாற்றி அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ள திமுக அரசு ஆண்டுக்கு 6% வரை சொத்து உயர்வை அதிகரித்து அறிவித்திருப்பது தனது கண்டனத்தையும் தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் இத்தகைய நிலை மக்களின் தலையில் இடியை இறக்கியுள்ளது என்றும், இதன் மூலம் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வரையும் இதற்கூட சேர்ந்து வரும், இது மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனால் பாதிக்கப்படுபவர்கள் சொந்த வீடு, வணிக வளாகம் செய்வர்கள் மட்டுமல்லாமல் வாடகை வீட்டில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றும், ஏற்கனவே விலைவாசி உயர்வால் தினசரி வாழ்க்கையை தட்டுத்தடுமாறு நடத்திக் கொண்டிருக்கும் 90% சாமானிய மக்களின் வாழ்க்கையை கடும் கேள்விக்குறியாக்கிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 முறை மின்கட்டண உயர்வு, 100% சொத்து வரி உயர்வு, இணைப்பு கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு, பால் பொருட்கள் பல தடவை உயர்வு, அரசு கட்டணங்கள் மார்ச் முதல் தற்போது வரை நியாய விலைக்கடைகளில் எண்ணெய் போன்ற பொருட்கள் வழங்கப்படாமல் இருக்கு மக்கள் கடுமையான காலகட்டத்தை நடத்தி வரும் சூழலில் தற்போது சென்னை மாநகராட்சியின் 6% உயர்வையும் தனியார் மயமாக்கும் தீர்மானத்தையும் உடனே விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.